வேற என்னென்ன இருக்கு சொல்லிட்டே வா. நேமிங் ரியாக்ஷன்ஸ். OH Cl மாத்துது. What are the reagents we have? We have PCl3, PCl5, SOCl2, அடுத்து ZnCl2 in presence of HCl, Lucas reagent, ரைட்டா? இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேற எஸ் ஆர்த்தி, அஸ்வித், பவன், தன்யா, ஜெகத், ஜெயஸ்ரீ, கனிஷ்கா, கௌஷிக், காவ்யா. Hope you know that I'm audible. வேற என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு சொல்லிட்டே வா. உனக்கு என்ன தெரியுதோ ரேண்டமா சொல்லு, பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா தான் சொல்லணும் அவசியம் இல்லை. டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனுக்கு என்ன ரியாஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கான்சென்ட்ரேட்டட் H2SO4. என்ன டெம்பரேச்சர்மா? 443 கெல்வின். அட் 443 கெல்வின். ஸோ என்ன ஆகும்னா பீட்டால இருக்க ஹைட்ரஜனும் OH குரூப்பும் வெளியில போகும், ரைட்டா? நெக்ஸ்ட் இதே கான்சென்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட்ல இஃப் ஐ யூஸ் 413 கெல்வின் என்ன ஆகும்? ஈத்தர் ஃபார்ம் ஆகும் சார். I'll get ether. அடுத்து இதே கான்சென்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட்ல இஃப் ஐ யூஸ் 383 கெல்வின் எனக்கு வந்து SO3H போய் அட்டாச் ஆயிருக்கும், ரைட்டா? அடுத்து வேற கோல்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ கோல்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ உன்னோட கோல்ட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் ஒன் NaOH போடுவேன். OH CO2 H+. We get salicylic acid. அடுத்து வேற ரீமாட்டீமம். ஸோ ரீமாட்டீமன். ஸோ உன்னோட ஃபீனால்ல என்ன ரியாஜென்ட் போடுவோம்? CHCl3 KOH. சரியா? in presence of NaOH or KOH what you will get is intermediate carbon mechanism கிடைக்கும். you end up with the product salicyl aldehyde. அப்புறம் ஜிங்க் டஸ்ட். ஸோ உன்னோட ஃபீனால்ல ஜிங்க் நம்ம ஆட் பண்ணா you will get benzene. அப்புறம் ஃபீனால்ல Na2Cr2 ஓசோன் சோடியம் டைக்ரோமேட் போட்டா we get benzoquinone, ரைட்டா? come on. yes sir. காவ்யா, நட்ராஜ், வெர்ஜின். நெக்ஸ்ட் வேற உன்னோட ஐசோப்ரோபைல் பென்சன் எடுத்துக்கலாமா? ஐசோப்ரோபைல் பென்சனுக்கு இன்னொரு பேர் என்னது? cumin. so we have cumin. cuminல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் பண்ணுவோம் which is O2. so அப்போ உனக்கு என்ன ஆகும்? அந்த CH வந்து COOH cumin ஹைட்ரோபெராக்சைடா மாறும். ஃபர்தரா வந்து நீ H2O போட்டு in presence of H+ போடுவோம், you end up with phenol plus acetone. அடுத்து வேற ரியாக்ஷன் நைட்ரேஷன். ஸோ உன்னோட ஃபீனால்ல நைட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ யூஸ் கான்சென்ட்ரேட்டட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பிக்ரிக் ஆசிட். ரைட். ஸோ இஃப் ஐ யூஸ் கான்சென்ட்ரேட்டட் I'll get ட்ரைநைட்ரோஃபினால் கிடைக்கும், சரியா? ட்ரைநைட்ரோ. இதே நான் வந்து டைல்யூட்டேஷன் எடுத்துட்டு போட்டா எதர் ஆர்த்தோ ஆர் பேரா கிடைக்கும். அப்புறம் அதே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேசலாம். ஸோ அதே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இஃப் ஐ யூஸ் ஃப்ரீடர்காஃப்ஸ் அல்கைலேஷன், சரியா? CH3Cl in presence of anhydrous AlCl3 யூஸ் பண்ணலாம். ஆர்த்தோ இல்ல பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். instead of CH3Cl even if I use CH3COCl ஃப்ரீடர்காஃப்ஸ் acylation I'll get ஆர்த்தோ ஆர் பேரா ப்ராடக்ட். நெக்ஸ்ட் அக்வஸ் போட்டு புரோமின் போட்டா சல்ஃபனேஷன் பண்ணலாம். I'll get ஆர்த்தோ ஆர் பேரா ப்ராடக்ட். அக்வஸ் புரோமின் போட்டா என்னமா கிடைக்கும்? So 2,4,6 tribromo. So 2,4,6 அப்போ ட்ரைப்ரோமோ ப்ராடக்ட் கிடைக்கும், கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் சாலிசிலிக் ஆசிட் வந்து I just want to convert in aspirin. என்ன பண்ணலாம்? Acetic anhydride.
So we can use acetic anhydride CH3CO twice O in presence of acid. We'll end up with OCOCH3 and COOH, right? Next, வேற என்ன reactions? ஈத்தர்ல இருந்து கொஞ்சம் பேசு. Williamson synthesis. என்னாச்சு? Next one. So Williamson synthesis. So Williamson synthesis ல என்ன பண்ணும்? Rx plus RONA gives ROR. இதுல என்ன condition? இதுல பிரைமரி react, I mean primary So மட்டும் Rx is supposed to be primary. Primary எந்த react பண்ணும்? Suppose tertiary இருந்தா என்ன ஆகும்? alkene. We get alkene as a main product. Right? beta elimination பண்ணும். Yes, it's a beta elimination. அப்புறம் Reaction with HI on ether. So reaction with HI. First anisole இருக்கு. எனக்கு என்ன product கிடைக்கும்? Anisoleனா benzeneல OCH3. Product is phenol plus Phenol plus CH3. CH3. phenol plus CH3I. Suppose எனக்கு வந்து we have like this product என்ன கிடைக்கும்? Propanol plus CH3I. So எங்க நிறைய கார்பன் இருக்கோ அங்கதான் உனக்கு ஆல்கஹாலா மாறும். சரியா? Next one. This is the question. என்ன ஆகும்? methanol. ரீசன் என்ன? சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. இப்போ லைக் வந்து இப்போ பார்த்தாலே எப்படி சார் இந்த ப்ராடக்ட் பார்த்தா எப்படி சார் மெத்தனால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் 1. ஸோ மோர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஆல்கஹாலா போகணும். பாயிண்ட் 2. லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தா அது வந்து அயோடினா வரணும். சரியா? இது தவிர்த்து we have some exception. அது என்ன அப்படின்னு கேட்டா, சப்போஸ் பென்சீன்ல ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? அதுல என்ன வேணா இருக்குங்க, அது it always gives phenol. அதே மாதிரி ஒரு டெர்ஷரி கார்பன் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, வாட் எவர் இட் மே பி, அது அயோடைனா தான் வரணும். இதுதான் கண்டிஷன்ஸ். இந்த நாலேஜ் தான் நம்ம பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பென்சின்ல ஓ இருக்கு, அப்போ பென்சின்ல ஓ வந்து OH மாறணும். ஏன்னா இதுல வந்து ரெசனன்ஸ் இருக்கு, இட் இஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் இதுல இருந்து எதுவுமே கிடையாது, அப்போ மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து நான் OH போட்டேன். நெக்ஸ்ட் இதுல இது வந்து டெர்ஷரி கார்பன், ரைட்டா? கார்பன்ஸ் 3 கார்பன் இருக்கு, அப்போ இது வந்து அயோடினா போட்டுருக்கேன். ஓகே சார். சார் ஆல்கஹால் எப்பவுமே பிரைமரிக்கு தானே சப்ஸ்டிடியூட் ஆகும். செகண்டரிக்கு நம்ம கொஞ்சம் கம்மியா தான் போடுவோம். ஜென்ரலா வந்து பிரைமரி அண்ட் டெர்ஷரி வச்சு தான் நிறைய கொடுப்போம். சப்போஸ் செகண்டரி இருந்தா வேற வழியில நீ செகண்டரி கொடுத்துரு. ரைட். மற்றபடி electrophilic substitution தான். Let's move on to the question. So once again, alcohol, phenols and ethers, day 5 revision. And starting with the first question, write the major products of the following. So நோட பென்சீன்ல CH2OH இருக்கு, இன்னொரு OH இருக்கு. எங்கமா ரியாக்ட் ஆகும் HCl போட்டு ஹீட் பண்ணா? CH2OH. 1 1 2 எங்க ரியாக்ட் ஆகும்? 1 sir. என்ன எழுத மாட்டேங்குது? சோ இதுதான் உனக்கு என்னவா மாறும்? Cl மாறும். ஏன் இது மாறாது? என்ன ரீசன்? ரெசோனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. So oxygenல இருக்கிற ரோல் பேஸ் it is involved in resonance, அதனால இது ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் CH3 thrice COH in presence of copper with 573 Kelvin என்னமா நடக்கும்? ஆல்கின் ஃபார்ம். So it is alkene. ஏன் அப்படின்னு கேட்டா this is a tertiary alcohol. tertiary alcohol வந்து காப்பர்ல பண்ண ஆக்சிடேஷன் நடக்காது, இன்ஸ்டெட் டீஹைட்ரேஷன் நடக்கும். சப்போஸ் காப்பர் கொடுக்காம PCC கொடுத்திருந்தா என்ன ப்ராடக்ட் நடக்கும்? சப்போஸ் காப்பர் ஹீட் கொடுக்காம PCC கொடுத்தா என்ன ப்ராடக்ட் வரும்?
சொல்லு நோ ரியாக்ஷன் தான். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் ஃபீனால் டு தொலின். என்னமா பண்ணலாம்? Zinc dust. The first one we can use zinc, so we get benzene. So benzene la CH3 kondu varana, what we can do is CH3Cl. so noda Friedel-Crafts Anion. alkylation. சரியா? So அப்போ CH3Cl in presence of anhydrous AlCl3. This is supposed to be give product. Next ethanol to ethanol. என்னமா பண்ணலாம்? PCC. So we can use mild oxidizing agent, PCC, PDC, CrO3, Jones reagent. You can use whatever it is. சரியா? Next. Show the chemical reaction with bond movements and arrows for the nucleophilic attack of water on carbocation in acid catalyzed hydration of alkenes. சரியா? Right. So நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ ஆல்கேன்ஸ்ல நீ வந்து என்ன பண்ண போற, ஒரு வாட்டர் ஆட் பண்ண போற. இதை வந்து ஆரோ மார்க் காமிச்சு எங்க எது மூவ் ஆகுதுன்னு காமிக்குன்னு சொல்லியிருக்கான். வேற எதுவும் கிடையாது. திங்க் ஆஃப் இட், யூ ஹேவ் அன் ஆல்கின் CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. சரியா? நீ வாட்டர் ஆட் பண்ண போற. ஸோ வாட்டர்னு சொல்லும் போது நம்ம ஜெனரலா என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம்னா டைல்யூட் H2SO4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸோ உனக்கு H+ இருக்கு அண்ட் OH- இருக்கு. எது எங்க போய் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா obviously this is the most stable carbocation. கரெக்டா? ஏன்னா ரெண்டு சைடுல கார்பன் இருக்கு. அப்போ OH will be attaching over here, hydrogen will be attaching over here based on Markovnikov rule. அப்போ product CH3 CH OH and CH3. சரியா? ஸோ என்னோட மெக்கானிசம்ல நீ செக் பண்ணிக்கோ. சரியா? ஆரோ மூவ்மெண்ட்லாம் காட்டணும்னு சொல்லியிருக்கான் அவன். ஸோ ஒரு ஸ்டெப்பா காட்டு. இதே ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட H+ அட்டாச் பண்றது காட்டு. சரியா? யூ கெட் கார்போகேட்டானோட ஸ்டெபிலிட்டியை நீ காட்டலாம். ஐ மீன் இதுல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் H+ அட்டாச் பண்ணு. ஸோ CH3 CH CH2 இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். கரெக்டா? ஸோ இந்த மைனஸ்ல என்னோட H+ போய் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ we get the first product CH3 CH with a positive charge and CH3 கிடைக்கும். ரைட்டா? ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா you have to add water. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ற, வாட்டர் ஆட் பண்ணிருக்க. வாட்டர் ஆட் பண்ணா அதுல ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் போயிட்டு அதை ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன கிடைச்சது, CH3 CH CH3 அந்த H2 டைரக்டா அட்டாச் ஆன மாதிரி போடு. அட்டாச் ஆனா OHH. சரியா? OH2 இருக்கும் வித் பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ ஆட் பண்ண H+ திரும்ப ரிமூவ் பண்ண போற. ரிமூவ் பண்ணா you will be end up with CH3 CH OH CH3. சரியா? சோ மார்க்கோனிக் ரூல்படி H+ OH- டைரக்டா அட்டாச் பண்ணனும். இத நீ ஒரு மெக்கானிஸ்டிக் வேல காட்டணும் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் போய் அட்டாச் பண்ற மாதிரி காட்டு. செகண்ட் ஸ்டெப் உன்னோட வாட்டர் டைரக்டா போய் உன்னோட பாசிட்டிவ் சார்ஜை போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு OH2 இருக்கு. அடுத்து உன்னோட H+ வெளியில போகுது. சரியா? திஸ் இஸ் த மெக்கானிஸ்டிக் வே. சரியா? வித் ஆரோவோட நம்ம போட்டு காட்டணும். நெக்ஸ்ட் ஒன், give the IUPAC name of this molecule. என்னவா பேர் வரும்? 2,6 dimethylphenol. So 2,6. So obviously OH இருக்கா போய் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். சரியா? அப்போ செகண்ட்லயும் சிக்ஸ்த்லயும் உனக்கு மெத்தில் இருக்கு. அப்போ 2,6 dimethyl phenol. Next, write the structures of the main products. NaBH4 இருக்கு, என்னமா ஆகும்? Come on, இந்த ரியாக்ஷன் திரும்ப எழுதிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி படிச்சாச்சு நம்ம. இதை கன்வெர்ட் பண்ணுமா பண்ணாதா? எஸ் ஆர் நோ? think. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்டா? பண்ணோம் சார். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இது? கீட்டோன். இல்ல கீட்டோன் கிடையாதுங்க. இட் இஸ் a ketone தான். கார்பன் சுத்தி ரெண்டு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ரைட்டா? சோ எனக்கு தெரியும் NaBH4 sodium borohydride will reduce
எய்தர் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். சரியா? ஆனா கார்பாக்சிலிக் ஆசிடோ எஸ்டரோ இருந்தா அது பண்ணாது. நெக்ஸ்ட் இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்டா? எஸ்டர். எஸ்டர். அப்போ கீட்டோனை பண்ணும், எஸ்டரை பண்ணாது. அப்போ கீட்டோன் பண்ணுச்சுன்னா என்னாச்சு, இங்க ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும், இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன் போகும், யூ கெட் லைக் திஸ். அண்ட் இது அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பென்சீன்ல CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. H2 போட்டு H+ பண்ற, ஹைட்ரேஷன் பண்ற ப்ராடக்ட் என்னமா கிடைக்கும்? எங்க ஹைட்ரஜன் எங்க OH? ஹைட்ரோஜன் CH2ல போகும். ம். OH வந்து Cல. ஸோ இங்க உன்னோட OH அட்டாச் ஆயிருக்கும், இங்க H அட்டாச் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் மார்கோனிகோ அடிஷன் ப்ராசஸ். சரியா? திஸ் இஸ் த மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஏன்னா அதுல ரெசனன்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் டீஹைட்ரேஷன். சரியா? நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல டீஹைட்ரேஷன் பார்த்தாச்சு. ரைட்டா? ஸோ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உன்னோட CH3 CH2 OH ல இருந்து OH வெளியில போயிட்டு, திரும்ப லெட் மீ ரைட், CH3 CH2 OH இருந்துச்சு, இதுல உன்னோட H+ போட்ட, H+ போட்டா CH3 CH2 O with a positive charge, ரெண்டு H attach ஆயிருக்கும். செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புரோட்டோனேஷன், ஏன்னா புரோட்டான் ஆட் பண்ணிருக்கும். செகண்ட் ஸ்டெப் இஸ் டீஹைட்ரேஷன், இந்த OH அப்படியே மொத்தமா வெளில போயிடுச்சு, CH3 CH2 with a carbocation. தேர்ட் ஸ்டெப் பீட்டா எலிமினேஷன். ஸோ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். திஸ் இஸ் த ஆல்கேன் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ பென்சீன்ல OH இருக்கு, COH இருக்கு, இதுல அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போட்டு ஆசிட் போட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆஸ்பிரின். So we get aspirin. Aspirin formula என்னது? OCOCH3. OCOCH3. இங்க COOH. COH. COOH. Next, so you have an alcohol, இதுல PCC போட்டிருக்க ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்டிஹைட். சரியா? ஸோ ஆல்டிஹைட்னால எப்பவுமே பிரைமரி தானே, அதனால பிரைமரி சொல்லணும் அவசியமே இல்லைடா. சரியா? ஸோ இந்த CH2OH என்னவா மாறும்னா CHO மாறும். ஸோ வில் கெட் CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. சரியா? ஸோ இந்த PCC will never affect the double bond. சரியா? நெக்ஸ்ட், சிம்பிள் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் எத்தனால் அண்ட் ஃபீனால். என்னவா பண்ணலாம்? ஃபீனால் இருக்கு, ஃபீனாலுக்கு என்ன டெஸ்ட் பண்ணலாம்? சார் FeCl3. So we can use neutral ferric chloride. Neutral ferric chloride போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு violet complex கிடைக்கும். கரெக்ட்டா? So we get violet complex. இதே என்னோட எத்தனால்ல நான் போடுறேன். டெஸ்ட்ல இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கடா. சரியா? நோ கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் கூட எழுதிக்கும். சரியா? சோ இது மாதிரி தான் எழுதணும். therefore phenol can be identified. சரியா? நெக்ஸ்ட் ஒன், propanol 2-methyl propan-2-ol. என்னவா பண்ணலாம்? சோ propanol 3 கார்பன்ல OH, அப்புறம் 2-methyl propan-2-ol. propanol 2-methyl 2-ol. என்னவா பண்ணலாம்? இது பிரைமரி, இது வந்து டெர்ஷரி. யாரை யூஸ் பண்ணலாம்? Lucas reagent. We can use Lucas reagent. Okay, Lucas reagent ZnCl2 in presence of HCl. என்ன நடக்கும்? சார் டெர்ஷியரியில் இமீடியட்டாக டர்பிலிட்டி கிடைச்சிடும். ஸோ டெர்ஷியரியில் ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் ஃபார்ம் குளோரைட். ஆனால் இதோட டர்பிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். சரியா? இமீடியட்லி அப்படின்னு சொல்லுவோம். இங்க எப்போ டர்பிலிட்டி வரும்? ஹீட் பண்ணா மட்டும் தான் வரும். ஸோ நோ டர்பிலிட்டினே போடு. சரியா? ஏன்னா நான் இங்க ஹீட்ன்றது மென்ஷன் பண்ணல. அப்போ நோ டர்பிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். கிரெசால், நைட்ரோஃபினால், ஃபீனால். யாருக்கு அதிகமா இருக்கும்? நைட்ரோஃபினால், ஃபீனால், கிரெசால். ஏன் நைட்ரோஃபினால் ஃபர்ஸ்ட்? withdrawing group phenol. So NO2 la withdrawing group, NO2 is a withdrawing group, therefore it is a strong acidic nature. We know that withdrawing group on the acidic nature increases. Correct? Donating group acidic nature decreases. So அப்போ உன்னோட நைட்ரோ குரூப் இருக்கு, இட்ஸ் a strong withdrawing group, அதனால acidic nature அதிகமாச்சு.
இங்க ஃபீனால் இருக்கு which is neutral, இங்க கிரெசால். கிரெசாலோட ஃபார்முலா என்னது? கிரெசாலோட ஃபார்முலா என்னது? ஃபீனால்ல OCH3. டேய் ஃபீனால்ல OCH3 ஆ? ஆமா இல்லையா CH3யா? வெறும் CH3. ஓகே சரியா? சோ என்னோட ஃபீனால்ல பேரா போட்டனால பேரால CH3 போடுறேன். சரியா? இதுதான் என்னோட கிரெசால். So it's a donating group, அதனால அசிடிக் நேச்சர் கம்மியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் தி மெக்கானிசம் ஆன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு, இதுல H2O+ போட்டுருக்கேன். So you get CH2+. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கார்போகேட்டன் போய் அட்டாச் ஆகும். சரியா? சோ என்னோட CH2 டபுள் பாண்ட் CH2ல வாட்டர்ல இருக்க அசிடிக் மீடியம் ரைட்டா, அப்ப H+ போய் அட்டாச் ஆகுது. அப்ப H+ இங்க போய் அட்டாச் ஆகுதுன்னு வெச்சுக்கோ, இந்த டபுள் பாண்ட் இங்க தான் மைக்ரேட் ஆகணும். சோ அப்ப you get CH2 with positive charge with CH2 இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அந்த நெகட்டிவ்ல இந்த H+ போய் அட்டாச் ஆகுது and we get like this. சரியா? இதான் என்னோட இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ரைட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வேர் butane to all reacts with the following. butane to all ப்ராடக்ட் என்ன மாறும்? butane 2-1. So butane to all it's a oxidizing agent. அப்போ H ஹைட்ரஜன்ல கார்பன்ல இருக்க ஒரு H வெளியே போயிட்டு you get butane 2-1. next SOCl2 போட்டா 2-chlorobutane. so we get chlorine. next ஹைட்ரோபோரேஷன் பண்ணா ப்ராடக்ட் நம்ம கிடைக்கும். அது என்ன ப்ராடக்ட் வரும்? ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட். ஆன்டி மார்கோனிகா ப்ராடக்ட். அப்போ CH3 CH CH2ல எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஒரு OH, எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்ட்டா? சோ இட் இஸ் a syn addition. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ரெண்டுமே ஒரே சைடுல தான் இருக்கும். சரியா? CBSE ல தேவையில்ல, maybe it will be useful for your NEET JEE. சரியா? so it is a syn addition. next phenolல aqueous NaOH போட்டு CO2 போட்டு H+ போடுறோம். என்ன ரியாக்ஷன் இது? கோல்வேஸ். Cold reaction. so it is Kolb's reaction. ப்ராடக்ட் என்ன வரும்? சாலிசிலிக் ஆசிட். Salicylic acid. Salicylic acid. so phenolல COOH, salicylic acid. next write the final products in each of the following. காப்பர் போட்டு ஹீட் பண்ணிருக்கான் in this reaction. ப்ராடக்ட் என்னடா வரும்? so copper heat is a mild oxidizing agent. அப்ப உங்க ஆல்கஹால் என்னவா மாறும் அப்படினு கேட்டா either aldehyde இல்ல ketone மாறும். next chloroform in presence of NaOH. என்ன ரியாக்ஷன் இது? come on. Remartin. so it's a Remer-Tiemann reaction. அப்போ phenolல CHO போடலாமா? salicyl aldehyde. ரைட்டா? next give the equations of the reaction to prepare any three கொடுத்தா நம்ம எல்லாத்தையும் போடுவோம். ஓகே phenol to chlorobenzene. think என்ன பண்ணலாம்? so phenolல இருந்து chlorobenzene வேணும். ஜிங்க் டஸ்ட். so first one zinc போடு, you get benzene. அடுத்து இங்க நீங்க வரதுக்கு என்ன போடலாம்? Cl2 in FeCl3. presence of FeCl3. so FeCl3. FeCl3. சரியா? நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் இரு. phenol from chlorobenzene. அப்ப நான் போட்டது தப்பு. from chlorobenzene. அப்ப chlorobenzene ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? Chlorobenzene. chlorobenzene ல இருந்து phenol என்ன பண்ணலாம்? so Dow's process. அப்ப first one NaOH போடலாம் at 623 Kelvin and 300 atmospheric pressure. ரைட்டா? Plus H. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? further HCl ஹைட்ரோலிசிஸ் எல்லாம். ஆசிட் மீடியம் போட்டா வந்துரும். H+ போட்டா போதும், ஆர் நீ கம்ப்ளீட்டா போடுறா HCl போட்டுக்கோ. சரியா? you get the product. next salicyl aldehyde from phenol. அப்ப phenol இருந்து salicyl aldehyde என்ன ரியாக்ஷன் இது? Remer-Tiemann. so it is a Remer-Tiemann reaction. Remer-Tiemann reaction என்ன reagent யூஸ் பண்ணுவ? aqueous NaOH. ரெண்டுடா. aqueous NaOH தவிர இன்னொன்னு என்னது? CHCl3. so chloroform in presence of NaOH. சரியா? இல்ல KOH இது. next 2-methoxy acetophenone from anisole. anisole-னா என்னது? ஃபார்முலா சொல்ல. anisole-ஓட ஃபார்முலா
பென்சீன்ல OCH3. பென்சின்ல OCH3. This is anisole. 2-methoxy acetophenone. சரியா? நான் ஃபர்ஸ்ட் அசிட்டோஃபினோன் வரேன். அசிட்டோஃபினோன் வந்து பென்சீன்ல COCH3 தான் அசிட்டோஃபினோன். இந்த COCH3ல என்ன பண்ணிருக்கான்? 2ல மீத்தாக்சி செகண்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறேன், செகண்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். இதுல மீத்தாக்சினா OCH3. அப்ப என்னமா ஆட் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல? ஒரு COCH3 குரூப் அட்டாச் பண்ணிருக்கேன். COCH3 குரூப் அட்டாச் பண்ணா என்ன ரிஏஜன் போடலாம்? ஒரே ரிஏஜன் தான். இட்ஸ் a CH3 COCl. Friedel Crafts acylation. சரியா? CH3 COCl in presence of anhydrous AlCl3 பண்ணா you get the product. Next, picric acid from phenol. Concentrated NO3. So nitration பண்ணலாம் by using concentrated nitric acid பண்ணா trinitrophenol கிடைக்கும், which is சொல்லுமா. Concentrated H2SO4 ஆட் பண்ணுமா? ஆமா ஆமா ஆமா, நைட்ரேஷன் பண்ணாலே கான்சன்ட்ரேஷன் O3 plus concentrated H2SO4 சேர்த்து தான் பண்ணணும். ஓகே. தனியா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா கான்சன்ட்ரேட்டட் HNO3 ல இருந்து சல்பூரிக் ஆசிட்ல போட்டாதான் அந்த H+ வந்து HNO3 ல இருக்க OH ரிமூவ் பண்ணும். சரியா? சோ இப்போ உன்னோட HNO3 ல இப்படி இருந்திருக்குமா? அப்போ இதுல இருக்க OH ரிமூவ் பண்றதுக்கு நீ சல்பூரிக் ஆசிட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் நீ போட்டாதான் இதுல இருந்து ஒரு H+ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த OH ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போகும். அப்பதான் உனக்கு NO2ன்ற ஒரு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் நம்ம நைட்ரிக் ஆசிட் கூட சல்பூரிக் ஆசிட் போடுறோம். சரியா? Next question. Give the structure of the major product expected. Reaction of ethanol with methyl magnesium bromide followed by hydrolysis. So ethanol அப்படிங்கும்போது CH3CHO, இதுல methyl magnesium bromide ப்ராடக்ட் என்ன வரும்? further hydrolysis பண்ணா இந்த MgBr ஆக்சிஜன்ல போகணும். ஏன்னா ஆக்சிஜன் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். இது நெகட்டிவா இருந்திருக்கும், அதனால என்னோட பாசிட்டிவ் சார்ஜுக்கு மூவ் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் வில் பி CH3C வித் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன்ல MgBr இருந்திருக்கும் அண்ட் இங்க CH3 இருந்திருக்கும். ஃபர்தரா நீ வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ற. ஹைட்ரோலைசிஸ் பண்ணா என்னாச்சு? இட் வில் பிரேக் அண்ட் இட் ஃபார்ம் CH3CH OH plus MgBr OH, right? So இதான் என்னோட ப்ராடக்ட் கிடைக்கும். Next, hydration of but1ene in presence of dilute sulfuric acid. but1ene என்னமா ப்ராடக்ட் கிடைக்கும்? IUPAC name? எங்க H+ போகும், எங்க OH போகும் according to Butane to all. So it is butane to all. Correct? Next, reaction of phenol with bromine water. என்னமா ப்ராடக்ட் கிடைக்கும்? 2,4,6 tribromophenol. So 2,4,6 tribromophenol. Next, why is CO bond length in phenol less than methanol? phenolல இருக்க கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல பாண்ட் லென்த் கம்மியா இருக்கு when compared to methanolல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்க பாண்ட் லென்த். ரீசன் என்ன? சார் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் டைரக்டா பாண்ட் ஆர்டர் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பாண்ட் ஆர்டர் ஏன் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு சொல்லுங்க. Partial double bond character. ரைட். சோ இந்த ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் it undergoes resonance. அந்த ரெசனன்ஸ்னால உனக்கு என்னாச்சு? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துச்சு. சோ டியூ டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் that bond length decreases. சரியா? நெக்ஸ்ட், arrange the following increasing of boiling point. boiling point வச்சு சொன்னா யாருக்கு இருக்குல ரொம்ப ரொம்ப கம்மி? N-butane. N-butane. இது வந்து லீஸ்ட் 1 போடலாமா 4 போடலாமா? சரி ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் தானே கேட்டிருக்கான், அப்போ லோயஸ்ட் எழுதுவோம். சோ இது அடுத்து யாருக்கும் அதிகமா இருக்கு? கொஞ்சம் பியூட்டேனை விட. Ethoxyethane. சோ ஈத்தருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து யாருக்கு அதிகமா இருக்கும்? Butanol. அடுத்து ஆல்கஹால். சரியா? சோ ஆல்கஹாலுக்கு ஏன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேட்டா என்ன ரீசன் எழுதுவேன்? Hydrogen bonding. It is due to hydrogen bonding. How can phenol be prepared from anisole? பென்சின்ல OCH3 இருக்கு. phenol prepared from anisole. அப்ப anisole தான்.
இதுல இருந்து எனக்கு ஃபீனால் ப்ரொடியூஸ் பண்ண என்னமா பண்ணலாம்? ஸோ எனக்கு டவுட்டு, சொல்லுமா. டைரக்டா HCl போட்டா ரியாக்ஷன் நடக்குமா? HCl போடாத, HI மட்டும் போடு. ஓகே. ஏன்னா ஈத்தர்ல HI போட்டு ஹைட்ரல் இது பண்ணலாம்ல. சரியா? சோ அப்ப HI போடு, you will get phenol plus CH3I கிடைக்கும். இதுதான் என்னோட ப்ராடக்ட். நெக்ஸ்ட் phenol to picric acid என்னடா யூஸ் பண்ணலாம்? concentration HNO3, concentration H2SO4. ரைட்டா, நைட்ரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரோபேன் டு 2-methyl propan 2-ol. நம்ம क्वेश्चन எழுதுறேன், எழுதிட்டு நீ சொல்லு. சோ ப்ரோபனோன் CH3CO CH3 இதுதான் என்னோட ப்ரோபனோன். இது வந்து என்னவா மாத்தணும்? 2-methyl propan 2-ol. propan 2-ol and 2-methyl. சரியா? அப்ப CH3 MgBr ஹைட்ராலிசிஸ். என்னதுமா? CH3 MgBr ஹைட்ராலிசிஸ். சோ என்னோட கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணி ஃபர்தரா ஹைட்ரோலைசிஸ் பண்ணா யூ கெட் த ப்ராடக்ட். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் phenol to anisole. phenol அனிசோலா மாத்தணும். என்ன பண்ணலாம் இங்க இருந்து அங்க? CH3Cl CH3Cl பண்ணா anhydrous AlCl3 சார். சரி, அடுத்து வராதுடா. அது வந்து ஃபேடல் கிராஸ் அல்கைலேஷன் அப்படின்னு சொல்லும்போது பென்சீன்ல ஆர்த்தோ இல்ல பேரால தான் உனக்கு CH3 போய் அட்டாச் ஆகும். சரியா? சோ நீ நினைக்கிறது நடக்காது. இது ஈத்தர் தான்டா. ஈத்தர் ப்ரொடியூஸ் பண்ணா உங்களுக்கு என்னடா ஃபார்மேஷன் இருக்கு? என்னென்ன ரூட் இருக்கு? சோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். அப்ப வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் நீ பண்ணணும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல யார் யார் எனக்கு வேணும்? RONA plus RX. கரெக்ட்டா? அப்போ எனக்கு ROH இருக்க கூடாது, எனக்கு RONA வா வேணும். அப்ப பென்சீன்ல இருக்கிற OH ஃபர்ஸ்ட் நான் ONA வா கன்வெர்ட் பண்ணனும். அதுக்கு அடுத்து தான் நீங்க சொன்ன CH3Cl நான் யூஸ் பண்ண முடியும். சரியா? சோ அப்போ பென்சீன் OH அதாவது ஃபீனால்ல நான் ஃபர்ஸ்ட் NaOH போடுறேன், பண்ணா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன CH3Cl போட முடியும். சரியா? டைரக்டா ஏன் போடக்கூடாதுன்றது புரிஞ்சுதாடா கனிஷ்கா? ரைட்டா? சோ பென்சீன்ல ONA கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் CH3Cl போட முடியும். Then only it will called as Williamson ether synthesis. Next, propane to propan 1-ol. என்ன மாதிரி ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம்? Come on. ஹைட்ரோபோரேஷன் B2H6. ரைட். சோ இப்போ நம்ம நார்மலா மார்க்கோனிகோ ரூல் பண்ணா உனக்கு ப்ரோபன் 2-ol கிடைச்சிருக்கும். சோ அப்ப எனக்கு ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் வேணும். அப்ப ஆன்டி மார்க்கோனிகோ ரூல் அப்படின்னு சொல்லும்போது we have to use hydroboration oxidation. so அப்ப B2H6 போட்டு followed by peroxide போடுவோம். நெக்ஸ்ட் இது என்னமா ப்ராடக்ட் வரும்? 66. யோசி ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் என்னவா மாறும்? கீட்டோன். சோ இங்க இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இங்க இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி you will get டபுள் பாண்டோ. இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா டபுள் பாண்ட் அது தொடாது. ரைட்டா? சோ அப்ப எனக்கு ஆல்கஹால்ல இருந்து கீட்டோன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பென்சீன்ல OH இருக்கு, இதுல CH3 twice O in presence of acid. ப்ராடக்ட் என்ன வரும்? பென்சீன்ல COCH3 ஆர்த்தோவா COOH. பென்சீன்ல CO இல்லடா, OCOCH3. சரியா? சோ which is we get aspirin. நெக்ஸ்ட் இதுல என்னடா ப்ராடக்ட் கிடைக்கும்? டபுள் பாண்ட் ஓருக்கு ஒரு பாண்டோட CH3 இங்க போய் அட்டாச் ஆகும், MgBr ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆகும். சோ அப்போ இது வந்து OH ஆ மாறிடும். அடுத்து இங்க சோ என்னோட CH3 போய் அட்டாச் ஆயிருக்கும். this is the product. சரியா? ஹைட்ரோலிசிஸ் பண்ணி தான் டைரக்ட் ஆன்சர் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வரும்? பவன் கேட்டி ஈத்தர் HI போட்டா மோர் கார்பன் லெஸ் கார்பன்லாம் சொன்னல, ப்ராடக்ட் சொல்லுங்க. ethanol. சோ ரெண்டு கார்பன்ல OH கிடைக்கும் பிளஸ் ஒரு கார்பன்ல அயோடின் கிடைக்கும். அடுத்து
புரோமின் போட்டு CS2 போட்டிருக்கான். ப்ராடக்ட் நம்ம வரும் ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட். ஆர்த்தோ ஆர் பேரா. ஏன் இதுல ட்ரைப்ரோமோ வரல? ட்ரைப்ரோமோ அப்ப யாருக்கு போட்டா வரும்? Br2 in water. அக்வஸ்ல போட்டாதான் எனக்கு Polar. ட்ரைப்ரோமோ கிடைக்கும். Polar புரோமின் solvent. CS2 எல்லாம் போட்டா எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா. நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் அது? Feed aircraft acylation. ஃப்ரீல் கேஸ் அசிலேஷன். ஸோ அப்போ அனிசோல் அப்படியே தான் இருக்கும். அனிசோல்ல இந்த CH3COCl இந்த ப்ராடக்ட் அட்டாச் ஆகும். ப்ராடக்ட் நம்ம வரும் அப்போ COCH3. இட்ஸ் சப்போஸ் டு பி COCH3. சரியா? நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் ஃபீனால் அண்ட் ப்ரோபனால். ஃபீனால் வந்து என்ன டிஸ்டிங்விஷ் பண்ணுவ? நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட். ஸோ வில் யூஸ் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட். நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் போட்டா என்ன கலர் கிடைக்கும்? வயலட் கலர். காம்ப்ளெக்ஸ். ஸோ என்னோட வயலட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் எத்தனால் அண்ட் டைமெத்தில் ஈத்தர். இது chloroform. Iodoform. சரியா? ஸோ எத்தனால் வித் டைமெத்தில் ஈத்தர். ஸோ எத்தனால்ல அயோடோஃபார்ம் பண்ண ஆன்சர் வரும். ஈத்தர்ல அது வராது. நெக்ஸ்ட் ப்ரோபன் 1-ol அண்ட் 2-methyl propan 2-ol. ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன ரியாக்ஷன் இது? Lucas reagent. இட்ஸ் a Lucas reagent. Lucas reagent பண்ணா யாருக்கு என்ன நடக்கும்? Propanol நார்மலா no turbidity. 2-methyl-2-propanol immediately turbidity கிடைச்சிடும். இதுல நோ டர்பிடிட்டி பிகாஸ் இட்ஸ் a primary alcohol. இதுல வந்து டர்பிடிட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப இமிடியட்லி கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா this is a tertiary. So since it's a SN1 mechanism, tertiaries are more reactive. Next, so how will you synthesize the following alcohol prepared by the reaction of suitable Grignard reagent from methanol? அப்போ உனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா உனக்கு மெத்தனால் கொடுத்துருவான். ஸோ அப்போ C double bond O H இதுதான் உன்னோட மெத்தனால். ஸோ இப்போ இதுல RMGX நீ போட போற. this is Grignard reagent. இப்போ இந்த R group என்னவா இருந்தா you get the final product which is CH3 CH3 CH2OH. இந்த R group என்னவாமா இருக்கணும்? சரி ப்ரோபேன் மூணு கார்பன் அட்டாச் ஆகணும். சரியா? சோ அப்போ ஒரு கார்பன்ல OH வந்துருச்சு. அப்போ ஒரு கார்பன்ல OH வந்துருச்சு. அப்போ இந்த 3 கார்பன் தான் போய் அட்டாச் ஆகணும். அப்போ எப்படி அட்டாச் ஆகும்னா இந்த CHல தான் MgBX அட்டாச் ஆகும். அப்போ CH3 CH MgX and CH3. சரியா? இதான் என்னோட ரியாக்டன்ட். நெக்ஸ்ட் ரைட் தி மெக்கானிசம் ஃபார் தி ரியாக்ஷன். சோ என்னோட ஆல்கேன்ல இருந்து எத்தனால். சரியா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எழுதிக்கோ. how will you convert phenol to benzoquinone? என்ன ரியாக்ஷன் தான் போடலாம்? ஒரே ஒரு ரியாக்ஷன் தான். என்னது? Na2Cr2O7. so sodium dichromate Na2Cr2O7. next propan on to 2-methyl propan 2-ol. CH3MgBr. சரியா? உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட் பண்ணிருக்கா. அப்ப கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும்? Grignard reagent-ஆ தான் இருக்கும். ஏன்னா Grignard reagent வச்சு தான் aldehyde ketones-ல ஈஸியா கார்பன் ஆட் பண்ண முடியும். why does propanol have higher boiling point than butane? என்னமா ரீசன்? Intermolecular hydrogen bonding. so என்னோட propanol-ல we have intermolecular hydrogen bonding. next phenol 2 anisole. NaOH CH3Cl. so first NaOH போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம்? CH3Cl போடலாம். you will get the answer. next propan 2-ol to 2-methyl propan 2-ol. ஆக்சுவலா இங்கே பார்க்கறோமா? சரி, ஃபர்ஸ்ட் propan 2-ol என்ன பண்ணலாம்? oxidation பண்ணலாம் by using PCC or PDC. so you get propanone. சரியா? அந்த propanone ல இருந்து மறுபடியும் methyl magnesium bromide போட்டு CH3MgBr and you will get the desired product. சரியா? next aniline to phenol என்ன ரியாக்ஷன் டா? HI யூஸ் பண்ணி ரியாக்ஷன் பண்ணும். என்னது HI-ஆ? HI NaNO2HCl 0 degree Celsius to 5 degree Celsius. ஃபர்ஸ்ட் NaNO2 plus HCl போட்டு அது N2Cl-ஆ மாத்தணும். next N2Cl-ல அது ஸ்டேபிளா இருக்காது. இட் இஸ் ஸ்டேபிள் only at 0 to 5 degree Celsius. அப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டர் போட்டு வார்ம் பண்ணா போதும். we get phenol. சரியா? plus N2 gas and HCl as a byproduct. next one, predict the product. என்னமா ப்ராடக்ட் வரும்? B2H6 in presence of peroxide. Propanol.
ஸோ இட் இஸ் ஆன்டி மார்க்கோனிகா ப்ராடக்ட். அப்போ CH3 CH CH2 இருக்கும். அப்போ இங்க ஒரு OH கிடைக்கும், இங்க ஒரு H கிடைக்கும். இட்ஸ் ஹைட்ரோபோரேஷன். நெக்ஸ்ட் CH5 புரோமின் அக்வஸ் போட்டு வச்சிருக்கான். அப்போ என்னவா கிடைக்கும்? 2,4,6 tribromophenols. ஸோ 2,4,6 ட்ரைப்ரோமோ phenol. Next, CH3 CH2OH in presence of copper at 573 Kelvin. Ethanol. So CH3 CHO கிடைக்கும் ரைட்டா. So it's a secondary alcohol. அப்ப கண்டிப்பா உன்னால it's a primary alcohol. அப்ப கண்டிப்பா உன்னால ஆக்சிடேஷன் பண்ண முடியும். So இங்க ஒரு H இங்க ஒரு H ரிமூவ் பண்ணி you get aldehyde. Next, how are the following conversions are carried out? Benzyl chloride to benzyl alcohol. Benzyl chloride formula என்னதுடா? CH2 Benzyl. Benzene CH2Cl. So benzyl alcohol, benzene CH2OH. என்ன பண்ணலாம்? என்ன reagent? ஒரே reagent தான். Aqueous KOH. KOH. So aqueous KOH. Next, ethyl magnesium chloride to propanol. So அப்போ ethyl magnesium chloride. So அப்போ CH3 CH2 MgCl. இதுல நான் என்ன ஆல்டிஹைட் போட போறேன், போட்டா எனக்கு ப்ரோபனால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ரெண்டு கார்பன் இருக்கு, இங்க 3 கார்பன் இருக்கு. அப்ப ஒரு கார்பன் இருந்தா போதும். அப்ப CH3 MgBr போட்டா போதும். MgBr னு. சோ அப்ப மெத்தனால் HCHO போட்டா போதும். சரியா? அப்ப HCHO ல உன்னோட CH3 CH2 MgCl போட்டா, once again MgCl வந்து இங்க போய் அட்டாச் ஆயிட்டு அது O வந்து OMgCl ஆ மாறும், அதுக்கு அடுத்து OH ஆ மாறும். இந்த CH3 CH2 இந்த கார்பன்ல போய் அட்டாச் ஆகும் and we get propanol. Next, propene to propan 2-ol வேணும். என்ன reagent யூஸ் பண்ணலாம்? dilute H2SO4 hydrolysis. So we can use dilute H2SO4. So உனக்கு மார்க்கோனிகோ ரூல் படி உனக்கு வாட்டர் அட்டாச் ஆயிடும். Next, phenol to anisole. First phenol என்னவா மாத்துவோம்? ONA. சோடியம் phenoxide ஆ மாத்துவோம். Further நம்ம என்ன பண்ணலாம்? CH3Cl போட்டு we get Williamson ether synthesis. Next, ethanol to propanol. எத்தனால்ல இருந்து ப்ரோபனால் ஒரு கார்பன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எத்தனால எத்தனால் ஆக்கலாமா? ஓகே, பண்ணலாம். சோ எத்தனால்ல ஒரு ஆக்சிடேஷன் பண்ணு, அப்ப எத்தனால் கிடைக்கும் CH3CHO. அடுத்து என்ன பண்ணலாம்? ப்ரோபன் 2-ol வேணும் எனக்கு. Come on, கார்பன் இன்க்ரீஸ் பண்ணும். கார்பன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியும் உனக்கு? CH3MgBr. சோ எனக்கு கிரிட்னாட் ரியாக்ஷன் தெரியும். சோ அப்ப MgBr ல இங்க 2 கார்பன் இருக்கு, எனக்கு ப்ராடக்ட் 3 கார்பன் வேணும். அப்ப ஒரு கார்பன் ஆட் பண்ணு. சோ அப்ப என்ன ஆச்சு? அந்த O வந்து OH ஆ மாறிடும். இந்த ஒரு CH3 போயிட்டு கார்பன் போய் அட்டாச் ஆயிடும். சோ அப்ப CH3COH and CH3 and we get propan 2-ol. Next, write the mechanism. Alcohol to alkene. பார்த்தாச்சு நம்ம. Why phenol undergoes electrophilic substitution more easily than benzene? ஏமா? Phenol is more reactive compared to benzene while it is reacted with electrophilic substitution reaction. ஏமா? Resonance stabilization. வேற இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். Phenoxide. சோ பென்சீன்ல எனக்கு OH இருக்கு. O is a activating group அப்படின்னு சொல்லலாமா? இது activating groupனால it will stabilizes the or it will increases the electron density at ortho and para position சொல்லலாமா? சரியா? So answer என்னன்னா phenol undergoes electrophilic substitution reaction more easily than benzene due to strong ring activating effect of OH group attached to the benzene ring. இவ்வளவு ஆன்சர்ல கொடுத்திருக்கான். சரியா? Next, orthonitrophenol is more steam volatile than paranitrophenol. என்ன ஆன்சர் எழுதுவ? Intrahydrogen. So orthonitrophenol la we have intramolecular hydrogen bonding and therefore it is steam volatile, whereas என்னோட paranitrophenol la intermolecular hydrogen bonding இருக்கு, therefore it has higher boiling point. Next, tertiary butyl chloride on heating with sodium methoxide gives 2-methyl propene instead of tertiary butyl methyl ether. Why? Williamson ether synthesis only possible for primary aldehyde. சரியா? சோ RX group primary ஆ இருந்தா தான் உன்னோட வில்லியம்சன் ether synthesis நடக்கும்.
சோ அப்போ இங்க வந்து RX வந்து டெர்ஷரி, அப்ப இட் அண்டர்கோஸ் எலிமினேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லு. சரியா? since alkyl halide are tertiary alkyl halide, it undergoes elimination. Next, Revertement reaction எழுத தெரியும். Friedel Crafts alkylation for phenol எழுத முடியும். So give a simple test to distinguish ethanol and phenol. என்னடா பண்ணலாம்? Ethanol and phenol distinguish. So phenol distinguish பண்ண neutral FeCl. So phenol ல complex. neutral ferric chloride போடு and what you get is violet complex. Next, formula of reagents. Bromination of phenol to 2,4,6 tribromophenol. என்ன reagent போடுவ? Aqueous bromine. கொஞ்சம் சவுண்டா பேசுறா. So Aqueous bromine. அடுத்து hydroboration of propene and then oxidation of propanol. Hydroboration க்கு என்ன reagent போடுவ? B2H6. So B2H6 followed by H2O2. ஹைட்ரஜன் பெராக்சைடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் பண்ணுவோம். ரியாக்ஷன் போட்டு காமிச்சிரு. சரியா? நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் அசிடிக் நேச்சர். யாரும் மோர் அசிடிக்? Paranitrophenol. பாராநைட்ரோஃபினால். அடுத்து ஃபீனால். அடுத்து ஃபீனால். மூணாவது எத்தனால். சரியா? ஏன்னா இதுல ரெண்டு விட்ராயிங் குரூப் இருக்கு. ஃபீனால் பென்சின் செல்ஃப் விட்ராயிங் குரூப் அண்ட் அடுத்து லாஸ்ட் எத்தனால். நெக்ஸ்ட் ப்ரோபனால், ப்ரோபனோல், ப்ரோபேன் அண்ட் ப்ரோபனல். பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு அதிகமா இருக்கும்? Propanol. ப்ரோபனால். அடுத்து Propanol. ப்ரோபனால். அடுத்து ப்ரோபேன். திரும்பியும் படி இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்கான். அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்னா இப்ப நான் போட்டது அப்படியே ரிவர்ஸ்ல தான் நீ போடணும். சரியா? அப்போ இனி என்ன எழுதுவ? எத்தனால் விட உனக்கு யார் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்கன்னு கேட்டா ஃபீனால் அதிகமா இருக்கும். தென் பாராநைட்ரோஃபீனால். ரைட்டா? இப்படிதான் நீ ஆன்சர் எழுதணும். அந்த 1 2 3 எனக்கு புரியணுன்றதுக்காக நம்ம ஆர்டர்ல ஒழுங்கா எழுதிருக்கோம். ஆனா அவன் கொஸ்டின்ல இன்க்ரீசிங் ஆர்டர் கொடுத்துருக்கான். அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னும் போது நீ ஆப்வியஸ்லி இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கொடுத்தாகணும். தப்பா மாத்தி எழுதுனா தப்பு. சரியா? நெக்ஸ்ட் ரைட் தி மெக்கானிசம் ஃபார் CH3 CH2 OH2 இருக்கு. அதுல இருந்து உனக்கு ஈத்தர் கொண்டு வருது. சரியா? அப்போ ஈத்தரோட ப்ரிப்பரேஷன் எழுதிரு. நெக்ஸ்ட் ஈத்தர். சோ ஈத்தர் நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அனிசோல் ரியாக்ட்ஸ் வித் HI to form அனிசோல். பென்சீன்ல OCH இருக்கு அனிசோல். சோ HI போட்டா என்னமா கிடைக்கும் ப்ராடக்ட்? ரைட். அனிசோல் HI போட்டா Phenol plus CH3. இங்கே கிடைக்கும். அப்ப இங்க phenol and இங்க iodine கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் which of the following reactions are feasible? இந்த நாலுல எந்த ரியாக்ஷன் மா நடக்கும்? First one, sir. ஏமா ஏன் செகண்ட் ஒன்ல நடக்காது? Primary halide, sir. சோ இது மட்டும் தான் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடா இருக்கு. இது செகண்ட் டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடு. அதனால இந்த ரியாக்ஷன் நடக்காது. இட் அண்டர்கோஸ் எலிமினேஷன். சரியா? நெக்ஸ்ட் அசர்ஷன். CH3 thrice CO CH3 gives CH3 thrice CI and CH3OH are returned with K. True or false? True, sir. True. True. சரியா? நெக்ஸ்ட் the reaction occurs by SN1 mechanism. True, sir. True தான். ரீசன் என்னன்னா டெர்ஷியரி கார்போகேட்டன் கிடைக்குதுன்னு சொல்லுவோம்ல. சோ டெர்ஷியரி கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுறதா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப் தான் உனக்கு வந்து என்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா உன்னோட சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கும். சரியா? So 79 assertion is true and reason is also true and it is a correct explanation. சரியா? ரைட். முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15 questions தான். Next, COC bond angle in ether is slightly less than tetrahedral angle. கரெக்டா தப்பா? So ether bond angle எவ்வளவு இருக்கும்? பாண்ட் ஆங்கிள் எவ்வளோடா? மறந்தீங்களா? சாரி 108. 108 எங்கடா? ஈத்தரா, ஆல்கஹாலா, ஃபீனாலா? Ether. நோ. 109. Alcohol, so 108.9 alcohol, 109 வந்து ஆல்கஹாலுக்கு 108.9, ஃபீனாலுக்கு 109, 112. 112. அப்ப அசர்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா?
ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்னா டெட்ராஹெட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்கான். டெட்ராஹெட்ரலா இருந்தா 109க்கு பக்கத்துல தான் இருக்கணும். ஸோ இது லெஸ் இல்லை, ஆக்சுவலா இட்ஸ் மோர். ஸோ அப்போ அசெஷன் இஸ் ராங். நெக்ஸ்ட், carry out the conversions tertiary butyl chloride to tertiary butyl ethyl ether. So tertiary butyl chloride. tertiary butyl chloride ல இருந்து tertiary butyl ethyl ether. tertiary butyl ethyl ether இங்க இருந்து இங்க கொண்டு போகணும்டா. என்னமா பண்ணலாம்? கமான், என்ன பண்ணலாம்? இது டெர்ஷரியா? இது பண்ணா உனக்கு என்ன ஈத்தர் கிடைக்குமா ஆல்கின் கிடைக்குமா? இது பண்ணா ஆல்கஹாலா மாத்திட்டு எண்ணெய்வா மாத்தலாம். ஃபர்ஸ்ட் அது aqueous KOH போடு. aqueous KOH போட்டா what you get is alcohol. அந்த ஆல்கஹால்ல இருந்து ஃபர்தரா என்ன பண்ணலாம்? NaOH போட்டா ONA. NaOH போட்டு ONA வா கொண்டு வரலாம். அதுல என்னோட 2 கார்பன்ல ஹாலஜன் போடலாமா? போட்டா you will get this product. So this is the only process what we can do to prepare tertiary butyl ethyl ether. சரியா? next anisole to para bromo anisole. என்னமா பண்ணலாம்? anisole to para ல bromine. so நீ aqueous போட்டா இங்கேயும் ட்ரை bromo கிடைக்கும். அப்ப aqueous கிடையாது. அப்ப bromine in presence of ethanoic acid. ethanoic acid. so அப்ப ethanoic acid போட்டா either ortho இல்ல para தான் கிடைக்கும். obviously என்னோட para தான் major product ஆ இருக்கும். next, write the equation for the preparations of 2-methyl-2-methoxypropane. சார் டவுட் propane சொல்லுமா? போன क्वेश्चनல Br to Fe-Doc போடக்கூடாது தானே? புரியல. bromine Fe-Doc போடலாமா? FeBr3. இந்த क्वेश्चनக்கா பண்ணலாம். ஆனா லைக் இதுல புரோமின் ஆல்கஹால் இருந்தா புரோமின் CH2 ன்னு எடுத்துப்பாங்க ஆர்த்தோ பேரால. இதே அனிசோல இருந்தா புரோமின் பிளஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் தான் மேஜரா எடுத்துப்பாங்க. புக்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. FeBr3 போட்டா எனக்கு தெரிஞ்சு வரும், தப்புலாம் இல்ல, கரெக்ட் தான். சரியா? ஆனா புக்ல அது கொடுத்தது இல்ல, அதுதான் இப்போ ஒரு பேச்சு, வேற எதுவும் இல்ல. சரியா? நெக்ஸ்ட், சோ அப்போ ப்ரோபேன் எழுதிட்டேன். அப்புறம் 2-methoxy, 2ல OCH இருக்கு, 2-methoxy and 2-methyl. இது இதை நான் ப்ரிப்பேர் பண்ணா என்னடா பண்ணலாம்? இந்த RX RON என்னவா இருக்கணும்? சோ இது டெர்ஷரியா இருக்கு. டெர்ஷரியில அல்கைல் ஹைலைட் வர வாய்ப்பு இல்லை. அப்ப இதுதான் அல்கைல் ஹைலைடா இருக்கணும். சரியா? சோ அப்போ CH3Cl ல நான் என்ன பண்ணுவேன்? டெர்ஷரி சோடியம் பியூட்டாக்சைடு பண்ணிட்டேன். சரியா? அப்ப என்ன ஆச்சு? RX plus RONA gives this product. சோ அப்ப நான் இதுதான் நான் பண்ணி ஆகணும். சரியா? நெக்ஸ்ட், Friedel graphs in alkylation of anisole பண்ணிட்டு CH3COCl in presence of anhydrous AlCl3 போட்டா விட Friedel graphs alkylation நடக்கும். இங்க ப்ராடக்ட் என்ன வரும்? Phenol plus C2H5i. So phenol plus C2H5i, ரைட்டா? நெக்ஸ்ட், இதுல என்னமா ப்ராடக்ட் கிடைக்கும்? கமான், நிறைய கார்பன் இருக்கதே ஆல்கஹாலா போடு, தப்புலாம் இல்ல. சரியா? மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் ஆல்கஹால். சோ அப்போ இங்க ஆல்கஹால் கிடைக்கும், இங்க அயோடின் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட், இதுல என்னடா ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆல்கஹால் வந்து கம்மி நம்பர் ஆஃப் கார்பன், அதான் மெத்தனால். சோ இங்க ஹைட்ரஜன் கிடைக்கும், இங்க அயோடின் கிடைக்கும். ரீசன் கேட்டா இது டெர்ஷரி கார்பன், ரைட்டா? நெக்ஸ்ட், how the conversion carried out? Anisole to para bromo anisole பண்ணிட்டோமா? so bromine in presence of ethanoic acid பண்ணா கிடைக்கும். நெக்ஸ்ட், write the mechanism of ethanol to ether. சரியா? so ethanol to ether ஓட preparations பண்ணு. predict the major product obtained when tertiary butyl bromide reacts with sodium methoxide. என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? tertiary butyl bromide with sodium methoxide CH3ONA ப்ராடக்ட் நம்ம வரும் alkene. ரைட்டா? ரீசன் இது வந்து tertiary RX, அப்போ it always gives alkene. next, also give the IUPAC name. IUPAC name கொடுத்துரு. next,
Boiling point of ethanol is higher in comparison with methoxymethane. Reason என்ன? Intermolecular hydrogen bonding. We have intermolecular hydrogen bonding in alcohol, whereas it does not exist in ether. Next, CH3 thrice COCH3 on reaction with HI gives these two as the main products, not CH3OH and CH3I. Reason என்ன? Sir, tertiary na I தான் போய் attach ஆகும். Right. So we have tried the reason. சரியா? So reason எப்படி எழுதுவேன்னா, when the alkyl group is a tertiary group, the halide forms is tertiary halide. சரியா? The reason அப்படின்னு கேட்டா, the tertiary carbocations are more stable and thus it follows SN1 mechanism. சரியா? So tertiary carbocations are more stable due to it undergoes SN1 mechanism. சரியா? இதான் என்னோட important point. எழுதிக்கோ. Next. Write chemical equations of hydroboration oxidation. சரியா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனுக்கு நீ வந்து 3 டைம்ஸ் பண்ணுண்டா, ஞாபகம் வச்சுக்கோடா. CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கும். சரியா? இதுல வந்து நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ, B2H6 போட்டு H2O2 போடுவ. So you end up with the product CH3 CH CH2. இதுல OH போய் அடைக்கும், இங்க வந்து H கிடைக்கும். பிளஸ் உன்னோட பை ப்ராடக்ட். சரியா? ஸோ உன்னோட போரான்ல OH thrice வரணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா இது 3 வாட்டி ரியாக்ஷன் நடக்கணும். சரியா? அப்படி நடந்தா மட்டும் தான் இது வரும். சரியா? இதான் அவனோட கம்ப்ளீட் ப்ராசஸ். நெக்ஸ்ட், வில்லியம்சன் சிந்தசிஸ் உங்களுக்கு தெரியும். RX plus RONA gives ROR. The one important thing is RX should be primary. Friedel Crafts alkylation of anisole தெரியும். CH3Cl in presence of anhydrous AlCl3 பண்ணா you'll get anisole ஒரு CH3 group either ortho or para கிடைக்கும். Para is a major product. Riemann-Tiemann reaction தெரியும், which is phenol la chloroform in presence of aqueous NaOH like KOH போடு you get salicyl aldehyd, right? Next, give mechanism of the following. CH3CH2OH ல H2SO4 போட்டு 413 Kelvin போட்டுருக்க. See, to be very clear, 413 Kelvin போட்டுருக்கு, அதனால தான் ஈத்தர் வந்திருக்கு. சரி, அதுக்கு மெக்கானிசம் கொடு. நான் லாஸ்ட் பேஜ்ல நான் போட்டு வச்சிருக்கேன். we can see that. Illustrate a hydroboration oxidation reaction with an example. So இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, ஒரு ஸ்டெப்பா போட்டு காட்டு. ரைட். ஸோ the mechanism of ether. ஸோ என்னோட எத்தனால் இருக்கு, எத்தனால்ல நீ வந்து H+ போடுற, H+ போச்சுன்னா அந்த H+ போயிட்டு ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆயிடுச்சு, OH2 கிடைச்சிருச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த OH2 வந்து வாட்டரா வெளில போயிடும். அப்போ இது கார்போகேட்டன் கிடைக்கும். இந்த கார்போகேட்டன் எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு கேட்டா, இன்னொரு ஆல்கஹால்ல இருக்க ஆக்சிஜன்ல போய் அட்டாச் ஆகும். ஸோ we get CH3CH2OH CH2CH3. அண்ட் தேர்ட் ஸ்டெப், உன்னோட ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரானை வாங்கிட்டு இந்த H வந்து H+ ரிமூவ் பண்ணிடும். அண்ட் we get ether. சரியா? மெக்கானிசம் பாரு. இதுல மொத்தம் 2 மெக்கானிசம் பார்த்திருக்கோம். சரியா? ஒன்னு ஆல்கஹால் டு அல்கீன், நெக்ஸ்ட் ஆல்கஹால் டு ஈத்தர். இந்த ரெண்டுத்துக்கான மெக்கானிசம் பார்த்திருக்கோம். லாஸ்ட் ஒன், anisole treated with CH3Cl in presence of anhydrous AlCl3. It is Friedel Crafts alkylation. சரியா? பண்ணிக்கோ. phenol oxidase with Na2Cl2O7 என்னடா ப்ராடக்ட் கிடைக்கும்? Benzoquinone. So we get benzoquinone. So benzene ரெண்டு சைடுலயும் டபுள் பாண்ட் இருக்கும், மேலையும் கீழயும் டபுள் பாண்ட் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், சோ என்னோட CH3 thrice COH on heated with copper 573 Kelvin என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? Alkene. Right? So you end up with alkene because it is a tertiary alcohol. Next, give the structures. Hydroboration பண்ணிட்டு B2H6 in presence of peroxide. Next, dehydration, heating with 20% H3PO4. இது tertiary alcoholனால 20% H3PO4 கொடுத்திருக்கான். So dehydration பண்ணி ஆன்சர் எழுதிரு. Next, heating of HI. இதுல HI போட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? OHCH2I. So we get phenol plus சொல்லுமா. இதுக்கு நோ ரியாக்ஷன் நடக்காதா? ஏமா? கேக்க ஸ்டெவிக் இண்டன்ஸ் எல்லாம் நடக்காதாங்க? கிடையாது கிடையாது கிடையாது. இங்க வந்து இந்த CH2ல வந்து இது உடைஞ்சதுன்னா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இங்க H ஆயிடுச்சு. இந்த பிளஸ் வந்து ஸ்டேபிள் கார்போகேட்டன் தான, ரெசனன்ஸ்னால. ஏன்னா இது பென்சைல் கார்பன். சோ அதனால இது ஸ்டேபிளா தான் இருக்கும். அப்ப ரியாக்ஷன் வேகமா நடக்கும். With that, all the questions are over ma. So நம்மளோட ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல எல்லா क्वेश्चंस பார்த்தாச்சு. திரும்பியும் சொல்றேன், இந்த ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் பேஸ் क्वेश्चंस தான் நிறைய 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 கேட்பாங்க. So please solve it. இதுல இருக்க கன்வர்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸிமம் உன்னோட ஃபீனால பென்சினா மாத்திட்டு குளோரோபென்சினா மாத்திக்கலாம், இல்ல தொலினா மாத்திக்கலாம்.
சரியா? இல்ல ஃபீனால வந்து அனிசோலா மாத்த சொன்னானா NaOH போடு, அப்ப பென்சின் ONA கிடைச்சிருச்சு, அதுல CH3Cl போட்டா வில் கெட் அனிசோல். சோ அப்ப கன்வர்ஷன்ஸ் நல்லா ட்ரை பண்ணு. நெக்ஸ்ட் இதுல டிஸ்டிங்விஷ்ல மொத்தம் 2 இருக்கு. ஒன்னு ஃபீனால டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு if you use neutral ferric chloride you will get violet complex. This is point 1. நெக்ஸ்ட் ரெண்டாவது யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா we have Lucas reagent. So Lucas reagent பிரைமரியா இருந்தா சரியா? சோ பிரைமரி ஆல்கஹால் இருந்தா நோ டர்பிடிட்டி. எப்ப டர்பிடிட்டி வரும் அப்படின்னு கேட்டா நீ ஹீட் பண்ணா மட்டும் தான் வரும் at higher temperature. செகண்டரி ஆல்கஹால் வந்து டர்பிடிட்டி after 5 minutes. If it is tertiary alcohol turbidity immediately. சரியா? இது மட்டும் தான் டிஸ்டிங்விஷ் இருக்கு, வேற எதுக்குமே டிஸ்டிங்விஷ் கிடையாது இந்த சாப்டர்ல. Right, with this chapter is over. If you have any doubts you can say others. Thank you, ma.